ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7 பவுன் தங்க நகையை நம்ம அடகு வச்சோன்னா நமக்கு எவ்வளோ கேஷ் கிடைக்கும், அந்த கேஷை நம்ம எத்தனை பவுன் தங்க நகை வாங்க முடியும் அப்படின்றத தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா கோல்டு அடகு வச்சு தான் ஒரு சீட்டு பே பண்ணிகிட்ருக்கேன். அதோட டீட்டெயில்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி தங்க நகையை அடகு வச்சு ஜுவல் வாங்கியிருக்கேன் அப்படின்றத அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு டவுட்டும் கேட்டிருந்தாங்க. இப்படி கோல்டை அடகு வச்சு நம்ம ஜுவல் எடுக்கிறது நமக்கு லாபமாக இருக்குமா, நம்ம வட்டி வேற கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டுமே எனக்கு எவ்வளோ லாபகரமாக இருக்குது அப்படின்றத நான் வீடியோவை தனியாகவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 6200 நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஷஃபில் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஆவரேஜாக நான் 6200 எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கோல்டை பேங்க்கில் அடகு வைங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நாம் நகை கடைகளில் அடகு வைக்கிறப்ப சின்ன சின்ன நகை கடை இருக்குது, அடகு கடையே, அதில் நம்ம அடகு வைக்கிறப்ப நமக்கு பேமெண்ட் வேணால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலாம் நம்ம வைக்கிற ஜுவல்லுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும். அதனால் நான் வெளியே அடகு வைக்கிறத எப்போவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பேங்க்கில் அடகு வச்சிங்கன்னா நம்ம பைசா வட்டிக்கு நம்ம ஜுவல்லை அடகு வச்சு அதை வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு அவங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு லிமிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 4500 நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். அவங்க ஏன்னா கோல்டு ரேட்டு 6000 தாண்டி போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க 4500 குறையாமல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடகு வைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க 1 கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4049 சம்திங் அவ்வளோதான் கொடுத்தாங்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கோல்டு ரேட் குறைஞ்சிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5300 5200 வரைக்கும் போச்சு இல்லைங்களா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அடகு வச்சேன். அந்த டைமில் எனக்கு கொடுத்தது 4000 சில்லரை தான் கொடுத்தாங்க. இப்போ கோல்டு ரேட் ஏறிடுச்சு மறுபடியும். இப்போ 6000 தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக 4500 குறையாமல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இதை விட நமக்கு அதிகமாக கொடுத்தாங்கனாலும் நம்மளுக்கு லாபம் தான். நம்ம வட்டி கட்ட போகிறோம் மந்த்லி. இப்போ பார்த்தீங்கன்னா 7 பவுன் நம்ம 7 பவுன் ஜுவல்லை அடகு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த அமௌண்ட்டில் நம்ம எத்தனை பவுன் ஜுவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ 7 பவுன்னா 56 கிராம்ஸ் வருது. அப்போ 1 கிராம் 4500 கொடுத்தாங்கன்னா 56 கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2,52,000 நமக்கு கேஷ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 2,50,000 தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் சரி, இல்லை 4500க்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னா நமக்கு லாபம் தான். சப்போஸ் நம்மளுக்கு குறைவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 2,50,000 நான் ரவுண்ட் ஆஃபாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2,50,000 தான் நம்ம எப்படி ஜுவல்லு, எத்தனை கிராம் ஜுவல்லு நம்ம எடுக்க போகிறோம், எத்தனை பவுன் எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடகு வைக்கிற நகையில் நமக்கு கிடைக்கிற கேஷில் நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காயினாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு எத்தனை கிராம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு நகையாக ஒரு ஹாரம் நெக்லஸ் அந்த மாதிரி ஒரு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கால்குலேஷன் வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 5 பவுன்னா 40 கிராம்ஸ் ஆகுதுங்களா. இப்போ 40 கிராம்ஸ் இன்ட்டு 6200 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு எவ்வளோ ஆகுது அமௌண்ட்டுன்னா 2,48,000. இதுக்கு 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் 4,960 இப்போ டோட்டலாக 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 7,589 நமக்கு எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,60,549 அதாவது 2,61,000 கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 பவுன் ஜுவல்லை நம்ம அடகு வச்சு ஒரு காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,60,549 ஆகுது. ஓகேங்களா. இதுவே நம்ம ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். காயினை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம 5 பவுனில் எடுத்துடலாம். இப்போ 7 பவுன் நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா 5 பவுன் வந்து எடுத்துடலாம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக 4500 தான் போட்டிருக்கேன். அவங்க அதிகமாக கொடுத்தாங்க, மார்க்கெட் ரேட் ஏன்னா ஏறிட்டே இருக்கு, அவங்க அதிகமாக நமக்கு வந்து கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம 5 பவுனில் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுவே நம்ம ஜுவல்லாக எடுக்கிறோன்னா அதுக்கு வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து குறைவான தங்கம் தான் எடுக்க முடியும். அது எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பவுன் தங்க நகையாக எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். 1 கிராம் வந்து 6200 இப்போ வந்து ஒரு 35 கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 2,17,000. இதுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் வந்து 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். டோட்டலாக 12% வேஸ்டேஜுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,040 ஆகுது. இப்போ 3% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7,291 ஆகுது. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 2,50,331 ஆகுது. ரவுண்ட் ஆஃபாக நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,51,000. நம்ம 2,50,000 ஜுவல்ல அடகு வச்சு நம்ம வந்து 2,50,000 எத்தனை பவுனில் தங்க நகையாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம் பார்த்தீங்கன்னா 4 பவுன் 3 கிராம் வந்து நம்ம எடுக்க முடியும். 4.25 சவரன் கூட சொல்லலாம். இந்த ஜுவல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேஸ்டேஜும் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் 12% அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து வேரியேஷன் ஆகிறது கோல்டோட ரேட்டை வந்து அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டோட ரேட் வந்து நான் 6,200 எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஃபுல் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் ஆவரேஜாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து மிடில் வந்து கோல்டு ரேட் குறையும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க கேஷை வந்து ஜுவல்லு இல்லைன்னா காயினை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறவங்களுக்கு நான் இன்னொரு பெஸ்ட்டு டிப்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடகு வச்சு வாங்குகிற கேஷை நம்மளுக்கு ஒரு லம்பான பேமெண்ட்டாக கிடைக்கும். அந்த லம்பான பேமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லம்பான அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கிறப்ப அந்த அமௌண்ட்டை எப்படி வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல்டு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகம் அந்த அளவுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியான்றதை நான் கோல்டு மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. உங்களுடைய சஜஷன் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.